இது என்னம்மா கடிதம்? நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும்னு முடிவு பண்ணி எழுதி வச்ச லெட்டர் இது. இனிமே இதுக்கு யூஸ் இல்லை. நான் இங்கே இருக்கம்மா. ஐஸ்வர்யாவுக்கு அம்மாவா இருக்கு. மம்மி மம்மி இந்த ஊர்ல இருந்து வரும்போது எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? அது நான் உன்னை பார்க்க வர அவசரத்துல எதுவும் வாங்காம வந்துட்டேன்டா. என் ஃப்ரெண்டோட அப்பா வெளியூர் போய் புது பென்னு புது பொம்மை காரெல்லாம் வாங்கி தந்திருக்காரு. நீங்க எனக்கு இதெல்லாம் வாங்கி தருவீங்களா? கட்டாயம் வாங்கி தரேன்டா. எனக்கும் அர்ஜுனுக்கும். அது யார் அர்ஜுன்? என் ஸ்கூல் ஃப்ரெண்ட். சரி சரி, ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கேன். மொங்காயிட்டு சாப்பிட்டு பேசுவேன். கொஞ்சம் திரும்ப. என்னங்க சார், உங்க பொண்ணை போட்டு பின்னி எடுக்கிறீங்க போல இருக்கு. அட, லிப்ஸ்டிக், மேக்கப் இதெல்லாம் தான் செல்வியின் அழகின் ரகசியமா? இப்ப எதுக்கு இங்க வந்து நின்னு வழிஞ்சிட்டு இருக்கீங்க? என்னங்க மாப்ள, இதெல்லாம் போட்டாதான் என் பொண்ணு அழகா இருப்பாளா என்ன? பின்ன மேக்கப் இல்லாம கரிச்சட்டி கரிச்சாங்குஞ்சி மாதிரிலாம் உங்க பொண்ணு இருப்பா? அட கடவுளே, நான் தான் நேர்ல பார்த்து பயந்து போயிருக்கேன் நிறைய தடவை. நான் கரிச்சட்டினா நீங்க என்ன பித்தள அண்டாவா? அது ஏம்மா, இன்னைக்கு காந்தி ஜெயந்தியா என்ன? எல்லாரும் உண்மையை பேசிட்டு இருக்கீங்க. அம்மா போய் எடு. போய் எடுக்க மாட்டீங்களே. போய் உடம்பு வளைச்சு வேலை பண்ணு. ஹலோ மிஸ்ஸஸ் புகழ்மணி இருக்காங்களா? ஆமா, நான் தான் பேசுறேன். நான் ஆர்ஐட் போலீஸ் ஸ்டேஷன் எஸ்ஐ பேசுறேங்க. உங்களுக்கு குமார்னு யாராவது தெரியுமா? குமாரா? எந்த குமார்? எந்த குமார்? குமார்னு யாரையும் தெரியாதா? சார் 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 ஒரு நிமிஷம் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். தங்கச்சி செல்விமா, குமார் பேசுறேன். உங்க அண்ணன் குமார் பேசுறேம்மா. என்ன போலீஸ்ல புடிச்சிட்டாங்கம்மா. சீக்கிரம் வந்து ஜாமீன் எடுமா. மச்சான் புகழ்மணி இல்லையா? ரத்னசாமி மாமா இல்ல? கமலாமா இல்லையா? பாரதி அத்தை, யாரா சீக்கிரம் ஜாமீன் எடுங்கம்மா. செல்வி, ஏதாவது பிரச்சனையா? போன் அப்படி கொடு. ஒரு நிமிஷம் இருங்க, இதை நானே சமாளிக்கிறேன். ஹலோ மிஸ்டர் குமார், ஏதோ கவிதா உன் மேல பரிதாபப்பட்டு நான் அவகிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால உன்னை போலீஸ்ல அவ காட்டி கொடுக்காம விட்டுட்டா. இல்லனா வினய் அறிவாளால வெட்ட கேஸ்ல நீ 5 வருஷம் கம்பி எண்ணி இருக்கணும். ஏதோ உன் நல்ல நேரம், இதோட விட்டுட்டு ஒதுங்கிக்கோ. மறுபடியும் என்னோட வாழ்க்கையில குறுக்க வந்த அப்புறம் நடக்கிறதே வேற, புரிஞ்சுதா? ஹலோ ஹலோ ஹலோ, சரியா கேட்கல. ஹலோ. ஏய் செல்வி, மரியாதையா வந்து எனக்கு ஜாமீன் எடு. நான் மறுபடியும் உங்க வீட்டுக்கு வந்தா என்ன ஆகும் தெரியல. சுபா எழுதின மரண வாக்குமூலத்தை இன்னும் என்கிட்ட தான் வச்சிருக்கேன். இந்த நிமிஷம் கூட அதை நான் போலீஸ்கிட்ட தர முடியும். அதோட ஜீவாவோட எதிர்காலமே க்ளோஸ். உன் குழந்தை உன் கை விட்டு போயிடும். சும்மா மிரட்டாத. நான் ஒண்ணு பால் குடிக்கிற பாப்பா இல்ல. நீ இப்போ கைதா இருக்கிறது வினய வெட்டின கேஸுக்காக. அதுக்கும் சுபா லெட்டருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அது வேற இது வேற. இங்க பார், நீ சுபா லெட்டரை போலீஸ்ல கொடுக்காம இருந்த நன்றி கடனுக்காக தான் கவிதா உன்னை காட்டி கொடுக்கல. நீ செஞ்ச உதவிக்கும் நாங்க செஞ்ச உதவிக்கும் சரியா போச்சு. இதோட நீ ஒதுங்கி போயிரு, அதான் உனக்கு மரியாதை. இல்லன்னா நான் பொல்லாதவளா மாறிடுவேன். ஏய், என்னடா போன்ல கதை அடிச்சிட்டு இருக்க? தங்கச்சி, நான் ஒன்றும் தப்பு பண்ணலாமா? என்ன போலீஸ் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. என்ன வந்து காப்பாத்துமா? மேடம், இவன் சொல்றது நிஜமா? இவன் உங்க ரிலேஷனா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். அவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அவனை விடாதீங்க. சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். ஏய், பொய்யா சொல்றேன். போடா. என்ன செல்வி, என்னாச்சு? அதாங்க நம்மள தொந்தரவு பண்ணிட்டு இருந்தால அந்த ரவுடி தான். அவன் பேரு குமார். ஐயோ, அவன் மறுபடியும் வந்துட்டானா? கடவுளே, கொஞ்ச நாள் இந்த பக்கம் வராம இருந்தா பரவாயில்ல, எங்கேயோ ஓடி போயிட்டானே நிம்மதியா இருந்தோம். இப்ப மறுபடியும் தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சுட்டானா? அவன் எங்கேயோ ஓடி போலமா. அவன் ஏதோ திருட்டு பண்ணி போலீஸ் கிட்ட மாட்டிருக்கான். அதுக்கப்புறம் அங்க இருந்து தப்பிச்சு வந்து வினைய வெட்டி இருக்கான். அப்புறம் நேரா வந்து நம்ம வீட்டுல ஒளிஞ்சுக்கிட்டான். இப்ப மறுபடியும் அவனை போலீஸ் புடிச்சிருக்கு. அந்த எஸ்ஐ கிட்ட நான் செல்வியோட அண்ணன் என்ன ஜாமீன்ல எடுக்க சொல்லுங்க, நம்ம வீட்டு அட்ரஸ் கொடுத்துருக்கான் அவன். ராஸ்கல். அதான் அந்த எஸ்ஐ விசாரிச்சாரு. நமக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டேன்.
நல்ல காரியம் பண்ண செல்வி. ஏ செல்வி, ஆரம்பத்துல நீ பயந்து நடிக்கிட்டு இருந்த, இப்ப என்னடானா நீயே தனியா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்ட. பின்ன என்னங்க, எவ்வளவு நாள் அவனுக்காக பயந்துட்டு இருக்க முடியும்? அதான் அவன் என் அண்ணனே இல்லைன்னு தைரியமா சொல்லிட்டான். ம். என்னம்மா யார அண்ணன் இல்லைன்னு தைரியமா சொன்ன? அது ஆமா, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். இங்க உங்க அண்ணன் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தானே, எங்க ஒரு வாரமா அவன் ஆளையே காணும்? ஆ, அது வந்துப்பா, அது அவன் போயிட்டான். ஓடி போயிட்டான் மாமா. ஓடி போயிட்டான்? எங்க? பெங்களூருக்கு. டெல்லிக்கு, மும்பைக்கு, இல்ல கல்கட்டாக்கு. என்ன ஒரே ஆளு இத்தனை ஊருக்கு ஒரே சமயத்துல எப்படி ஓட முடியும்? அது ஓடி போயிட்டான் மாமா. டெல்லிக்கா, மும்பைக்கா, கல்கட்டாக்கான்னு எங்கன்னு தெரியல. அத பத்தி தான் ரொம்ப சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லமா? ஆமாமா, அவன் ரொம்ப மோசமான பையன். ஒரு இடத்துல இருக்கவே மாட்டான். பெரியவங்க சொல்றது என்னைக்குமே அவன் கேட்டதில்ல. தருதல, அயோக்கிய, பொறுக்கி, ராஸ்கல். என்னம்மா நீங்க 10 மாசம் சுமந்து பெத்த பிள்ளைய அப்படி எல்லாம் பேசலாமா? தப்புமா அதெல்லாம்? ஆமாமா, நீ அம்மா அண்ணன் அப்படி இல்ல சொல்ற? அவள சொல்லாத, எனக்கு கோவமா வரும். அண்ணனை பத்தி ஏதாவது சொன்னா எனக்கு பிடிக்காது. அண்ணன் ஓடி போனதுல இருந்து எனக்கு மனசு எவ்வளவு வேதனைப்படுது தெரியுமா? அண்ணன் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கோம், எங்கேயாவது வெளியூர்ல போய் செட்டில் ஆகி முன்னுக்கு வரணும்னு. அப்படி சொல்லிட்டே இருந்தா, ஆனா இப்போ சொல்லாம கொள்ளாம ஓடி போவான்னு தெரியல. அந்த கோவத்துலதான் அவன் என் அண்ணனே இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தேன். கரெக்டா அது உங்க காதுல விழுந்துருச்சு. என்ன மாமா, உங்க உறவு முறைகள்லாம் வித்தியாசமா இருக்கு. அண்ணன் தங்கச்சி அம்மா புள்ளன்னா அதுல ஒரு பிடிப்பு வேணுமா? இருக்குப்பா, அதெல்லாம் புடிச்சு கரெக்டா வச்சிருக்காங்க. எங்க? போலீஸ்ல. போலீஸ்லயா? அது எமோ நீ உளறி கொட்ட. அது மாமா, அவனுக்கு சின்ன வயசுல இருந்து போலீஸ் திருட விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அம்மா போலீஸ் அது இது இல்லங்க. ஆமா 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 ஆமாப்பா. ஏண்டா, சின்ன வயசுல இருந்து அவனுக்கு போலீஸ் திருட விளையாட்டு பிடிக்குங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? அப்பா, நீ ரொம்ப தமாஷுப்பா. ஏய், நான் சீரியஸா கேட்டுக்கிட்டு இருக்கேன்டா. அது நான் இவர்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன் மாமா. அதான் இவர் சொல்றாரு. இப்ப கூட ஓடி போன அண்ணனை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமான்னு அம்மா பேசிட்டே இருந்தாங்க இல்லமா? இதுக்கு நான் ஆமான்னு சொல்றதா இல்லைன்னு சொல்றதா எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அதுக்கு ஒண்ணும் கவலைப்படாதீங்க அத்தை. நீங்க உத்தேசமா இப்படி இல்ல இப்படி தலையாட்டுங்க, அவர் புரிஞ்சுப்பாரு. இதோ வரேன். என்னது சம்பந்தியமா ஒரு தெளிவான மனநிலையிலே இல்ல போல இருக்க. என்ன பண்ணி? ஏதோ குழப்பத்துல இருக்காங்க. புரியாம பேசிட்டு இருக்க. அவங்க பையனை இப்பதான் வீட்டை விட்டு ஓடி போயிருக்காப்ல. அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும், எவ்வளவு வேதனைப்படும். இதெல்லாம் அவன் மனசு போட்டு பெசையுதுப்பா. சரி, நீ டயர்டா இருப்ப, போய் படுத்துங்க. ஏய், ரெஸ்ட் எடுக்கிறதா? என்னடா படுத்துவங்க சொல்லிட்டு இருக்க? சீரியஸான விஷயம் பேசிட்டு இருக்கான். பாவம் அப்பாவி, நல்ல பையன் தான், ஏதோ வளர்ப்பு சரியில்லாம போயிட்டான். அம்மா, அவன் பேர் என்னம்மா? மாமா. மாமாவா? இல்ல, குமார் மாமா. குமார்? குமாரா? இவனுக்கு ஏதாவது உதவி செஞ்சா தேவலாம். ஆமா, அவன் படம் ஏதாவது இருக்கா? நிறைய இருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல. போலீஸ் ஸ்டேஷன்லயா? அது 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 ஒண்ணு இல்லப்பா. அது போன தடவை அண்ணன் காணாம போன போது அந்த போட்டோவெல்லாம் நிறைய போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்து வச்சிருந்தாங்க. அத சொல்றா இல்ல செல்வி? என்னம்மா நீ பையனோட படத்தை ஒரு ஆல்பத்துல வச்சு வீட்டுல வச்சு அழகு பாப்பியா? அத போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து வச்சிருக்கிய? ஒன்னும் புரியல. என்ன குளறுபடின்னு புரியலையே. அப்பாடி, ஏங்க எப்படியோ தட்டு மாதிரி மாமாவை சமாளிச்சுட்டேன். ஏங்க, நான் எதுவும் உளறிடலையே. நான் ஏதாவது சந்தேகம் வர மாதிரி பேசினேன்னா மாமாக்கு நம்ம மேல டவுட் வந்திருக்குமா?
இதுக்கு நான் ஆமான்னு சொல்றதா இல்லைன்னு சொல்றதா எனக்கே புரியலம்மா. அது உன்னை இப்படி இல்லைன்னா இப்படின்னு மண்டையாட்டுங்க போதும். ஐயோ, இப்படி பொண்டாட்டி சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டின புருஷன் கிடைச்சா எல்லா பொண்ணுக்கும் சந்தோஷமா இருக்கும். சார் ஜீப் என்ன ஆச்சு? சார் பெட்ரோல் போட போயிருக்காங்க, இப்போ வந்துருவாங்க. சந்தேக கேஸ்ல புடிச்ச கைதிகள் எல்லாம் கோர்ட்டு கூட்டிட்டு போனியா? டைம் ஆச்சியா, சீக்கிரம் கூட்டிட்டு வா. இதை கூட்டிட்டு வாங்க சார். வணக்கம். வணக்கம். பேரு ரத்னசாமி. ஆ. ராயபுரம் ஏரியா எஸ்ஐ ஜோசப்